டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை பெற்ற பெண்களை படத்தில் காணலாம். நடப்பாண்டில் 7500 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். அமைச்சர் சிவசங்கர் தகவல். மேலும் பணி நியமன ஆணை தகவல் ஜூன் 13 வெளியான தகவல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மத்திய பணிமனையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் இன்று முதல் கட்டமாக மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த 4 திரவநிலை இயற்கை எரிவாயு பேருந்துகள் மற்றும் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 2 சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பேருந்துகள் மொத்தம் 6 பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து பணியின் போது இறந்த பணியாளர்களின் 49 வாரிசுதாரர்களுக்கு 1 ஓட்டுநர் மற்றும் 48 நடத்துனர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையை வழங்கினார். ஏற்கனவே 57 வாரிசுதாரர்களுக்கு 8 ஓட்டுநர், 48 நடத்துனர் மற்றும் 1 நிர்வாக பணியாளர் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு தற்போது வரை மொத்தமாக 106 வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் நிருபர்களிடம் அமைச்சர் சிவசங்கர் கூறியதாவது: தமிழகத்தில் 20,000 டீசல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் 1,76,00,000 பேர் பயணம் செய்கின்றனர். போக்குவரத்துத்துறை செலவினங்களில் 27% எரிபொருளுக்கு செலவிடப்படுகிறது. இந்நிலையில் செலவினங்களை குறைக்கும் வகையிலும் காற்று மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் சிஎன்ஜி 14 பேருந்துகளும் மற்றும் 2 எல்என்ஜி பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது முதற்கட்டமாக 4 சிஎன்ஜி பேருந்துகளும் மற்றும் 2 எல்என்ஜி பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் அனைத்து பேருந்துகளிலும் படிப்படியாக டீசலுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு பயன்படுத்த போக்குவரத்துத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டு 2000 பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது 1000 பேருந்துகள் மஞ்சள் நிறத்தில் புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிராம பகுதிகளில் புதிதாக நீல நிற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நடப்பாண்டு கூடுதலாக 3000 பேருந்துகளும் ஜெர்மன் நிதி உதவியுடன் கூடுதல் பேருந்துகள் என 7500 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர போக்குவரத்துத்துறை முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது. பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாட்களில் பொது மக்களின் வருகைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் போக்குவரத்துத்துறை சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றன. சில நேரங்களில் கூடுதல் பயணிகள் வருகை எதிரொலியின் காரணமாக பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் காத்திருப்பதை பட்டியலிடப்படுபவர்கள் எத்தனை பேர் அன்றைய தினம் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக பயணித்தார்கள் என்பதை கருத்தில் கொள்வதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்கப்படாத நிலையில் சில பணிமனைகளில் பேருந்துகள் காலாவதியான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த பேருந்துகளை மாற்றம் செய்வதற்குத்தான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிடும் நபர்கள் அந்த பேருந்துகள் பழுது நீக்கத்திற்கு பிறகு சீராக இயங்குவதை ஏன் பதிவு செய்வதில்லை என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். இதை போன்ற போக்குவரத்துத்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.